சுட்டா தலை எனக்கு. ஸோ பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஆட்டு காலில் உள்ள முடியை வந்து நல்லா வந்து பர்னிங் பண்ணிக்கிட்டு இருக்க ஸ்குவாட் வந்துருக்கு பாருங்கள். ஹலோ குட்டி ஸ்குவாட், ஈத் முபாரக். ஸோ பிரெயின் மட்டும் பாருங்கள் செப்பரேட்டாக எடுத்துட்டாங்க. நீட்டாக வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கு பாருங்கள். ஸோ இதை க்ளீன் பண்ணி அப்படியே வந்து வறுவல் வைக்க போகிறோம். அதாவது குழம்பு மாதிரி வைக்கலை, மஞ்சளும் கல் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். 4-5 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். மூடி போட்டிங்க, அப்போ கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். எண்ணெயிலேயே இந்த மசாலாவோட பெரட்டி வச்சுக்கலாம். அப்படி 5 மினிட்ஸ் தண்ணி வீணாகாது. இப்போ பாருங்க, நல்லா அந்த ஆயிலில் பிரிஞ்சு நிற்கி. இது என்ன தெரியுமா? இது வந்து ஆட்டோட காதுங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து ஆட்டோட நாக்கு. பீஸ் சாப்பிடும்போதும் அப்படியே வந்து வாயில் போட்டால் கரைஞ்சிருது. ஸ்மெல்லாக ஒரு மாதிரி இருக்கும்னு நினச்சிருப்பீங்க. எந்த ஸ்மெல்லும் கிடையாது, அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபாரிஸ். நம்ம வந்து ஒரு டைலாக் கேட்டிருப்போம், சுட்டா தலை எனக்கு அப்படின்ட்டு. அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். அதாவது நம்ம பக்ரீத்துக்கு வந்து நம்ம குர்பான் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த ஆட்டோட தலையை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி அதை வந்து பீஸ் போட்டு வாங்கிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். எங்கள் ஏரியாவில் வந்து பக்ரீத் டைமில் இதுக்குன்னே ஸ்பெஷலாக சில கடைகள்லாம் இருக்கும். அதை தான் இந்த விளாகில் பார்க்க போகிறாங்க. தலைக்கறி செம மேட்ருங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மறைவாக போட்டிருக்கிறது வந்து என்னமோ ஒளிஞ்சு பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கிற வேண்டாம். காற்று அடிக்கக்கூடாதுங்கிற கண்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பக்காவாக சிலிண்டர் வச்சு இங்கே பாருங்கள், ஆட்டு தலையை ஃபுல்லாக வந்து சூப்பராக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இது வந்து இதெல்லாம் வந்து குர்பான் கொடுத்த ஃப்ரெஷ்ஷான ஆடு. அங்கே பாருங்கள், அதை வந்து எப்படி வந்து பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். நீட்டாக பண்ணி க்ளீனாக எடுக்கிறாங்க பாருங்கள். ஸோ ஒருத்தவங்க வந்து ஃபுல்லாக வந்து கேஸ் மூலமாக அந்த பர்னர் யூஸ் பண்ணி நீட்டாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தொழிலெலாம் வந்து சீஸ்னல் தொழில், அதாவது வருஷத்துக்கே ஒரு தடவை தான் நடக்கக்கூடிய ஒரு தொழிலுங்க. அதாவது வெறும் இந்த தலை, அதை விட்டோம்னா வந்து கால் இருக்கும். இந்த காலும் தலையிலையும் உள்ள முடி வந்து ஆட்டில் வந்து கொஞ்சம் எடுக்க வந்து கஷ்டமாக இருக்குங்க. பாருங்க, பிரதர் வந்து ஃபுல்லாக வந்து ஆட்டுக்கால். ஸ்லாலைக்கும் பையா, ஸ்லாலைக்கும். ஸோ பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஆட்டுக்காலில் உள்ள முடியை வந்து நல்லா வந்து பர்னிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். எப்படி இதாகுன்னு மட்டும் பாருங்கள். அந்த முடியெலாம் வந்து நீட்டாகிருங்க. இதை வந்து நம்ம வந்து வீட்டிலலாம் இதை வந்து பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு வேலையை தான் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அந்த முடி எப்படி கருகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே வந்து கேஸுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு கேஸ் தட்டுப்பாடான ஒரு காலத்தில் தான் நம்ம இருக்கோம். அதனால் வந்து எல்லாமே காஸ்ட்லி ஆகிட்டு இருக்கு. இவங்கள மாதிரி ஆட்கள் வந்து ஜாஸ்தியாக காசு கேட்குறாங்க நம்ம நினைக்க முடியாதுங்க. கேஸோட விலை அப்படி இருக்குது. ஸோ இவங்க எல்லாருமே நம்மளை மாதிரி குர்பான் கொடுத்துட்டு இந்த மாதிரி தலை காலை க்ளீன் பண்ணுறதுக்காண்டி தான் வந்திருக்காங்க. நான் இந்த வேலையை இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறாங்க அவங்க. அதை பார்க்குறக்கு நம்மளோட ஸ்குவாட் வந்திருக்கு பாருங்கள். ஹலோ குட்டி ஸ்குவாட், என்னப்பா வெயில் அடிக்கா? ஏன்னா இந்த வேலை எப்படி போயிட்டுருக்கு? கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு வந்திருக்காங்க. ஸோ நம்மளோட ஆட்டு குர்பான் கொடுத்த ஆட்டோட தலை, அப்புறம் வந்து கால் எல்லாமே சூப்பராக கட் பண்ணி வாங்கியாச்சுங்க. நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். ஆனால் அவங்க வேலையை முடித்த பாடு இல்லை, வந்துக்கிட்டே இருக்கிறாங்கங்க. கஸ்டமர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த ஆட்டு தலையை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வாங்கியிருந்தோம். அது வரைக்கும் பார்த்தீங்கல்ல. அதை வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீட்டாக வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கு பாருங்க. வாஷ் பண்ணதோடு மட்டும் நல்லா குட்டி குட்டி பீஸாக அழகாக வந்து கட் பண்ணி வாங்கியாச்சு. இந்த தலைக்கறி வறுவல், ஆட்டு தலையோட வறுவல் தான் இன்றைக்கி வந்து நம்ம பண்ண போகிறோம். நான் பண்ணலைங்க, அம்மா தான் பண்ண போகிறாங்க. ஸோ இதை க்ளீன் பண்ணி அப்படியே வந்து இப்போ அம்மாட்ட கொடுக்க போகிறோம். இப்போது இந்த க்ளீன் பண்ணி வந்த தலைக்கறியை வறுவல் வைக்க போகிறோம். அதாவது குழம்பு மாதிரி வைக்கலை, நல்ல வறுவலாக வைக்க போகிறோம். அப்போ தான் நல்லா உப்பு வரப்பா நல்லா இருக்கும். ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? ஆமாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த தலைக்கறியை நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம். இப்போ இது குக்கரில் வச்சு நம்ம வெறுமனை அவிக்க தான் போகிறோம்.
அதனால இதுக்கு தேவையான ஒரு மஞ்சள் பொடி, கிருமி நாசினிங்கிறதுனால மஞ்சள் தான் மெயின். என்ன ஃபஸ்ட்டு பேஸ் வேக வைக்கிறதுக்கு பர்டிகுலராக இந்த மாதிரி ஐட்டம் தலைக்கறி இதுக்கெல்லாம் வந்து மஞ்சளும் கல்லுப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதானா? தண்ணி வந்து வத்தல் எதுலாம் போட போகிறோம்? ஒன்றும் கிடையாது. தண்ணி வந்து ரொம்ப வைக்கக்கூடாது, ஏன்னா நம்ம வறுவலாக பண்ண போகிறோம், அப்புறம் ரொம்ப இதாயிரும். அதனால் கொஞ்சம் ஒரு ஹாஃப் அளவு முங்குற மாதிரி இருந்தால் போதும். அவ்வளோதான். இதை வச்சுட்டோம். இதை ஒரு 4-5 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு 4 விசிலா? ஆமாம், 4-5 விசில். ஓகே. இப்போ பாருங்கள், இந்த தலைக்கறி நல்லா குக் ஆகிட்டு இப்போ இதை தான் நம்ம வறுவல் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வேக நல்லா வெந்துருச்சு. ஆமாம், வெந்துருச்சு. ஓகே, இது அப்படி இருக்கட்டும். இன் பிட்வீன் நம்ம இதுக்கு வேண்டிய மசாலாம் ஆட் பண்ணிக்கலாம். சரி. ஸோ அம்மா அந்த ரெடியாக பேன்லாம் எடுத்து வச்சுட்டாங்க பாருங்க. ஆயில் ஆட் பண்ணியாச்சு. நம்ம இந்த கறி வேகிற டைமில் அதுக்கு வேண்டிய இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஓகே. இப்போ சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணுறேன். சின்ன வெங்காயம்? ஆமாம், சின்ன வெங்காயம். இப்போ வெங்காயம் பாருங்கள் கொஞ்சம் வதங்கிட்டு இப்போ தக்காளி ஆட் பண்ணுறேன். இப்போதைக்கு வெங்காயம் தக்காளி இந்த 2 ஐட்டம் தான் போட்டிருக்கீங்க. இந்த வெங்காயம் தக்காளி கலர் பார்த்தீங்களா? அப்படியே அந்த தக்காளி வந்து நல்லா அந்த ஜூஸ்லாம் வெளியில் வரும்போது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். ஏற்கனவே நம்ம வந்து கறியிலையும் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அப்படியே இதில் கொஞ்சம் இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம் தேவை. ஓகே. கறி வந்து ஆக்சுவலாக இப்படியே எடுத்து சாப்பிட்றலாம்னு நினைக்கிறேங்க. அந்த அளவுக்கு இதில் வந்து உப்பு மஞ்சள்லாம் நல்லா பிடிச்சி சூப்பராக வெந்திருக்குது. இருந்தாலும் வந்து இன்றைக்கி தலைக்கறி வறுவல். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். மூடி போட்டிங்க, அப்போ கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். ஓகே ஓகே. நல்லா வதங்கிச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும்னா? ஆமாம், கண்டிப்பாக. அதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. ஓகே. சேர்த்து இது கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் சில்லி பவுடர், கரம் மசாலா. ஓகே, அவ்வளோதானா? ஆமாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து வதங்கும் போதே ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிட்டுங்க. இந்த தலைக்கறி பாருங்கள், அவிச்சு எடுத்து வச்சுருக்காங்க. இந்த சூப்புமே தனியாக இருக்குது, பார்ப்போம். சீரகப்பொடி ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. தலைக்கறி குக் பண்ணதை நம்ம தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கோம், அதை இதில் ஆட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம வறுவல் வைக்கிறதுனால முதல்ல இதை கட்டியாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக. இப்போ நல்லா ஒன்போல மிக்ஸ் பண்ணோம்னா? ஆமாம். இப்போ பாருங்கள், இந்த இதில் நல்லா கறி மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் மல்லிப்பொடி, கோரியண்டர் பவுடர். இப்போ இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலாவோட பெரட்டி வச்சுக்கலாம் அப்படி 5 மினிட்ஸாக. அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் இந்த கறி அவிச்ச தண்ணி இருக்குல்ல, சூப் தண்ணி, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. அப்போ அந்த தண்ணி வீணாகாது. இப்போ பாருங்கள், நல்லா அந்த ஆயிலில் பிரிஞ்சு நிற்கி கலரே நல்லா மாறிட்டுன்னா நம்ம இதை ஆட் பண்ணிட வேண்டியதான். ஃபுல்லாகவே ஊற்றிடலாமா? ஊற்றிடலாம். இது வத்துற வரைக்கும் அதை குக் பண்ணி இந்த தண்ணியிலே நல்லா வந்து அப்படியே சுருங்கணும். ஆமாம் ஆமாம், தண்ணி வத்துற வரைக்கும். ஆமாம், அவ்வளோதான், எல்லா இன்க்ரீடியண்ட்டும் முடிஞ்சிருச்சு. இப்படியே கொதிக்க விட்டுடலாம்ண்ணா? ஆமாம், இது நல்லா வத்துற வரைக்கும்.
ஸோ தலைக்கறி வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. நல்லா வந்து எப்படி இருக்குது பாருங்களேன், நல்லா திக்காக ஒரு அப்படியே அந்த எண்ணெய் மிதக்க கருவேப்பிலை எல்லாம் போட்டு சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்துருமா. தலைக்கறினாலே வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆக்சுவலாக தலைக்கறி சாப்பிட அவ்வளோ ஒரு அந்த மீட் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பிஸ்மில்லா. சூப்பராக இருக்குங்க. அப்படியே அந்த மீட் வந்து செம்மையாக குக்காக இருக்குது. அந்த வறுவல் மசாலா சான்ஸே இல்லை. அதாவது தலைக்கறி வந்து பயங்கர சாஃப்டாக ஒரு மாதிரி நல்லா மீட்டியாக இருக்கும். அதே டைம் வந்து நம்ம ரெட் மீட் மாதிரி இருக்கிறது நல்லாயிருக்கும். இது அதோட அந்த ஓடு மாதிரி இருக்கிறது சிலது கடிக்க முடியும், இல்லாட்டி அந்த மசாலா அதிலேருந்து எடுக்கிறதுக்கே சூப்பராக இருக்குது. இது என்ன தெரியுமா, இது வந்து ஆட்டோட காதுங்க. அதெல்லாம் சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ஃபைனலாக ஒரு சூப்பரான ஐட்டம் கேட்டேன். இது நிறைய பேருக்கு பிடிச்ச ஐட்டம். இது வந்து ஆக்சுவலாக வந்து ஆட்டோட நாக்கு. எல்லாமே வந்து சாப்பிடக்கூடியதுங்க. சூப்பராக இருக்கு. பர்டிகுலராக நம்ம வீட்டிலே இந்த வறுவல் பண்ணது பாருங்கள், நல்லா வந்து அந்த நம்ம வீட்டில் பண்ண ஒரு மசாலாவோடு சேர்ந்த எண்ணெய் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குது. ஃபைனலாக ஒரு பீஸுங்க அப்படியே அல்வாவாக இருக்குது. ஒவ்வொரு பீஸ் சாப்பிடும்போதும் அப்படியே வந்து வாயில் போட்டால் கரைஞ்சிருது. நல்லா ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. கையில் பாருங்களேன், நம்ம பிசு பிசுப்போட சூப்பராக இருக்குங்க. ஸோ தலைக்கறி வறுவல் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்களும் வந்து தலைக்கறி வந்து ஈஸியாக கடையில் வாங்கலாம். நல்ல கடையில் பார்த்து வாங்குங்க, அப்போ தான் க்ளீன் பண்ணி சூப்பராக கொடுப்பாங்க. மெயினாக வந்து நல்லா அப்படி சூடாக குக் பண்ணி இந்த கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா மணத்தோடு இப்படி வாழை இலையில் வச்சு சாப்பிடும்போது இன்னும் அந்த மனம் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கே அவ்வளோ வந்து ஒரு தூண்டுதலாக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. ஒவ்வொரு பீஸும் காட்டுற பாருங்க. இங்கே பாருங்க, அப்படியே பீஸ்லாம் வந்து அப்படியே ஸ்மாஷ் ஆகுது. அவ்வளோ அழகாக இருக்குங்க. அருமைன்னா அருமை, அவ்வளோ அருமையாக இருக்குது. இதே மாதிரி இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வாங்கி நீங்கள் வந்து தலைக்கறி குழம்பாகவும் வச்சு நல்லா வெள்ளைச்சோறு சுட சுட போட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். நம்ம இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்தது வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இந்த தலைக்கறியை வந்து க்ளீனிங் பார்த்தோம். இங்கே வந்து ஃபுல்லாக பர்ன் பண்ணி அந்த ஸ்கின்னெல்லாம் எடுத்தாங்க. சிலவங்களுக்கு அந்த தலைக்கறி தோலையே உரிக்க தெரியும், அது ஒரு சிலர் தான் பண்ணுவாங்க. அப்படியும் உரித்து கூட நம்ம வந்து எடுக்கலாம். 2 விதமான க்ளீனிங். நம்ம பார்த்தது கம்ப்ளீட். இது வந்து சின்ன சின்ன அதோட அந்த ஸ்கின்னு அதோட சின்ன சின்ன ஹேர்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து சூப்பராக க்ளீன் ஆயிருங்க. க்ளீன் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு இது உள்ள இந்த மீட்டு. இதில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் தலைக்கறி அப்படின்னா ஒரு ஸ்மெல்லாக ஒரு மாதிரி இருக்கும்னு நினச்சிருப்பீங்க. எந்த ஸ்மெல்லும் கிடையாது. அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். லாஸ்ட்டாக காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சும்மாவே சாப்பிட்றலாம். இப்போ வந்து நான் வந்து சுட சுட சோறு வச்சு இதை சாப்பிட போகிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டிட்டு அப்புறம் சாப்பிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இதோட இந்த தலைக்கறி வீடியோவை முடிச்சிருவோம். தலைக்கறி உண்மையிலே அதுவும் தலைக்கறி வறுவல் சூப்பர் அட்டகாசமாக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மட்டன் அதாவது ஆட்டோட ஸ்பேர்ஸ்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். அன்டில் சைனிங் ஆஃப், உங்கள் ஃபாரிஸ். பாய்.